யூஸ் ஹியூமர். ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் இல்லை நீங்கள் ஹீட்டடாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம். அந்த நேரத்தில் நீங்களே ஒரு லைட் லைன், ஒரு பாசிட்டிவ் ஹியூமரஸ் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு ஸ்மைல் நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது அது உங்களோட மைண்டோட ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் மோடை பிரேக் பண்ணிடும். போச்சு, இந்த சுச்சுவேஷன் நம்மளை பாய்சன் பண்ணுது, பொங்கிருவோமோ, இந்த மாதிரி நீங்கள் கேஷுவலாக கேண்டிடாக சில மொமெண்ட்ஸை எடுத்துக்கும் போது அல்லது சிரிக்கும் போது அதுவே ஒரு எமோஷனல் மெடிசனாக உங்களுக்கு அமைஞ்சிடும். கால் யுவர் நேம். நீங்கள் எமோஷ்னலாக ஓவர்வெல்டாக ஃபீல் பண்ணும்போது உங்கள் நேமை நீங்களே சொல்லி உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. ஓகே நிர்மலா, ரிலாக்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கோம், இது ஒன்றும் புதுசு இல்லை, இப்போயும் பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கும் போது இது சில்லியாக இருக்கலாம், பட் அது உங்களோட எமோஷ்னல் மெயினை இன்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓவர்வெல்டு சுச்சுவேஷன்ஸில் நம்ம உட்காந்து நம்மளோட எமோஷன்ஸை ரேட் பண்ணுற அளவுக்கு பொறுமைசாலிகள் கிடையாது. ஆனால் எதுவுமே ப்ராக்டிஸில் சாத்தியம். சில விஷயங்கள் உங்களோட எண்டில் நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்னால ரொம்ப மோசமடையுது அப்படிங்கும்போது ரேட் யுவர் எமோஷன்ஸ். கோபம், எக்ஸைட்மெண்ட், பயம் போன்ற ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸை நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உங்கள் எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, 1 to 10 எவ்வளோ ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் சுதாரித்து ரேட் பண்ணுறீங்கன்னா அது 6 and above இருக்குன்னா அந்த இடத்துல இட்ஸ் அ வார்னிங் சைன். ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதி காக்கிறது சிறப்பு.